கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். அன்பு நிறைந்தவர்களே, இங்கே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களா, எல்லாத்துலேயும் அப்படின்னா இந்த தேவைகள் நமக்கு என்னென்ன இருக்குதோ, நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவை இருக்குது, உணவு, உடை, பொருள், தங்கிறதுக்கு இடம், போக்குவரத்து, இப்படி எல்லாமே இருக்கும் இல்லையா? இது எல்லாத்துலேயும் நீங்கள் சம்பூரணமாக, அதாவது நிறைவாக இருக்கும்படி, அதைத்தான் சம்பூர்ணம்னு சொல்லுவாங்க. எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம நிறைவடைஞ்சிடறோம்னு வச்சுங்களேன், சம்பூரணமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாய். எதுலேயுமே நம்ம வாழ்க்கையில் குறைய இருக்கக்கூடாது. அப்போ எல்லாத்துலேயுமே நாம் சம்பூர்ணம் அடையவர்களாய் நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படி. அப்போ நம்ம எல்லா விதத்துலேயும் எப்பொழுதும் நாம் நிறைவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நற்கிரியைகளிலே பெருகுகிறவர்களாக இருக்கணும். நற்கிரியைனா என்ன அப்படின்னா, நல்ல செயல்கள், மற்றவர்களை பாதிக்காமல், மற்றவர்களுக்கு துரோகம் பண்ணாமல், மற்றவர்களை வருத்தப்படுத்தாமல், மற்றவர்களுடைய கண்ணீரை சிந்த வைக்காமல், எல்லோரையும் எல்லா விதத்திலையும் திருப்தியாக இருக்கிறவர்களாக இருக்கும்படிக்கு நல்ல காரியங்களை செய்கிறது, நல்ல விஷயங்களை செய்கிறது. அதைத்தான் நற்கிரியைகள் அப்படிங்கிறது. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாமல் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நன்மையான விஷயங்களை செய்கிறது. திருச்சபைக்காகட்டும், மற்ற நம்ம நண்பர்களுக்காகவும், பெற்றோர்களுக்காகவும், உறவினர் யாருக்காக இருந்தாலும் அவர்கள் நல்லா இருக்கும்படியாக அவங்களுக்கு நல்ல காரியங்களை செய்யணும். அது இல்லாமல் முகமறியாதவர்களுக்கு, நம்ம பார்க்குறவங்களுக்கு நம்மளால் எவ்வளவு நன்மையை செய்ய முடியுமோ அந்த செய்கையில், அந்த கிரியையில் நம்ம இன்னும் அதிகமாக பெருகும்படி. எப்படி பார்த்தீங்களா? அப்போ நம்மளால் முடிஞ்சதை மற்றவர்களுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப நமக்கு என்ன நடக்குமா, எல்லா விதத்திலும் எப்பொழுதும் நாம் நிறைவாக இருப்போமா, சம்பூரணமாக இருக்கும்படிக்கு சொல்கிறார் பாருங்க. சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார், நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறத பார்த்து, நாம் மற்றவர்களுக்கு நல்ல கிரியைகளை செய்கிறதை பார்த்து நாம் எப்பொழுதுமே நிறைவாக இருக்கும்படி அவர் நமக்கு கிருபை செய்வார். அன்பானவர்களே, இப்போ கடவுள் இதில் எங்கே நம்ம இடத்துல நிற்கிறார் அப்படின்னா, நாம் ஒருவருக்கு நன்மை செய்கிற போது அந்த நன்மையை நாம் அவங்களுக்கு செய்யல, கடவுளுக்கு செய்கிறோம். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், அந்த கடனை அவர் ஏற்ற காலத்தில் திருப்பி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்குது. அப்போ நம்ம முடியாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு நம்ம நற்கிரியைகளின் நிமித்தமாக அவர்களுக்கு நன்மை செய்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பம், நம்முடைய சந்ததி எப்படி இருக்குமா, சம்பூரணமாக இருக்குமா. எப்படிங்க? சம்பூரணமாக இருக்கும். அப்போ அதாவது திருப்தியாக இருக்குமா, எல்லா விஷயத்திலும் திருப்தி அடைஞ்சு இந்த உலக வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்குது. பார்த்தீங்களா? அப்பா, நான் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான பயன் அடைஞ்சிட்டேன், நான் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்ததற்கான பலனை நான் அடைஞ்சிட்டேன், இனி இந்த உலகத்தை விட்டு நான் போனாலும் எனக்கு கவலை இல்லை, அப்படியே போனாலும் நான் என் ஆண்டவரோட பாதத்துக்கு தான் போவேன் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்குது பாருங்கள். அந்த திருப்தி உடையவர்களாக நாம் இருக்க முடியுமா? பவுல் சொல்லுவார், நான் நல்ல அருமையாக போராடி இருக்கிறேன், கடவுள் என் மேலே வச்சுருந்தார் ஒரு விசுவாசம், அதை நான் காப்பாற்றியிருக்கிறேன், நான் நிறைவாக இருக்கிறேன்னு சொல்லியிருப்பார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நிறைவாக இருக்கும்படி
கடவுள் நிச்சயமாகவே நமக்கு கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்பானவர்களே, நீங்களும் இன்றிலிருந்து நிறைவாக இருக்க போகிறீர்கள், சம்பூரணமாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாரிசுகள் எப்படி இருக்க போகிறாங்க தெரியுமா? சம்பூரணமாக இருக்க போகிறாங்க. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நம்ம இருக்கிறோம். இந்த புதிய வருடம், வரப்போகிற புதிய வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சம்பூரணமாய் வைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். ஏன்னா அவர் அப்படி ஒரு கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார்னு இந்த வேதத்தில் சொல்லுது. அன்பானவர்களே, இந்த நாளில் கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நற்கிரியைகளை செய்கிற உங்களை கர்த்தர் சம்பூரணமாய் வைக்கப் போகிறார். எந்த விதமான குறைவும் இல்லாமல் எல்லாவற்றிலும் நீங்கள் நிறைவு பெற்றவர்களாக, எல்லாவற்றிலும் நீங்கள் திருப்தி அடைந்தவர்களாக உங்களை சம்பூர்ணமாக கர்த்தர் வைக்கப் போகிறார். அதில் மாற்றம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. நாங்கள் நற்கிரியைகளை செய்வதிலே சோர்ந்து போகாமல், நாங்கள் நற்கிரியை செய்வதிலே நாங்கள் எங்களை பெருக்கிக் கொள்ள, எங்களால் இயன்றதை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவவும் நீர் எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையையும் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். நாங்கள் அப்படி செய்தால் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய சந்ததி பரிபூரணமாய், அதாவது சம்பூரணமாய் மன திருப்தியோடு இருக்கும் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அதை தருவதற்கு நீர் கிருபையுள்ளவராய் இருக்கிறீர் என்பதையும் நாங்கள் உணர்கிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு அந்த கிருபையை அளித்து எங்களை சமாதானத்தோடு, திருப்தியோடு, சம்பூரணத்தோடு நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வாழ நீர் தயவு பாராட்டும். எல்லாவற்றையும் உமது திருக்குமரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.